வணக்கம் நண்பர்களே. இரத்த சர்க்கரை அளவு டயபெட்டிஸ் இதை நார்மலாக எதனால் வருது, ஏன் வருது அப்படிங்கிறதுக்கு பல ஆராய்ச்சிகள், பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதில் மெயினாக சொல்கிறது என்னென்னா ஹெரிடிட்டரி, அதாவது மரபு வழி நோய் அப்படிம்பாங்க. தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா இவங்களுக்கெல்லாம் இருந்ததுன்னா ப்ளட் சுகர், டயபெட்டிஸ் அவங்களுக்கும், அதாவது அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அது வரும். அது ஜீன்ஸ் மூலமாக கடத்தப்பட்டு தாத்தாவுக்கோ, பாட்டிக்கோ, அப்பாவுக்கோ, அம்மாவுக்கோ இருந்தால் மகனுக்கும் மகளுக்கும் அந்த வியாதி வரும். அதுதான் ஹெரிடிட்டரி, அதாவது மரபு வழி நோய் அப்படின்னு. பட்டு இது பல பேர் அதை நம்பிக்கொண்டு அதனால தான் வந்துச்சு, அவங்களுக்கு இருந்தது அதனால தான் வந்துச்சு அப்படின்னு ஒரு ஜென்ரல் ஒப்பீனியனோட இருக்காங்க. பட் அது 100% உண்மையானா அதுலேயும் பல விஷயங்கள் இருக்குது. என்னென்னா, அவங்களுக்கு அந்த வியாதி வந்தப்போ மன அழுத்தம் அதிகமாகும்போது தான் உங்களுக்கு இரத்த சர்க்கரை அளவு அதிகரித்து இரத்த சர்க்கரை நோய், அதாவது டயபெட்டிஸ் நோய் வருது. அதுக்கு ஒரு ஜீன் காரணமாக இருக்கலாம். அதே மாதிரி மன அழுத்தத்துக்கும் ஒரு ஜீன் காரணமாக இருக்கும். அப்போ அந்த ஜீன்ஸ் தான் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகிறது. அந்த இரத்த சர்க்கரையை அதிகரிக்கக்கூடிய அந்த ஜீனும் கடத்தப்படுது. அதே மாதிரி மன அழுத்தத்துக்குரிய காரணமான அந்த ஜீனும் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுது. அப்போ அடுத்த தலைமுறையானது மகனோ மகளோ அந்த மன அழுத்தங்கிற ஜீனை மாற்றி அமைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இரத்த சர்க்கரையோ டயபெட்டிஸோ வராமல் தடுக்க முடியும். அதுதான் ஒரு ப்ரிவென்ஷன். லைஃப் ஸ்டைல் மாற்றங்கள், மன அழுத்தத்தை மாற்றணும், சுற்றுப்புறத்தை மாற்றணும். எப்போவுமே சந்தோஷமான மனநிலையும் மன அழுத்தத்திலிருந்து டோட்டலாக விடுபட்டால் சர்க்கரை நோயிலும் இருந்து விடுபடலாம். ஸோ நார்மலாக அந்த ஜீன் சர்க்கரை நோயை கொண்டு வந்தாலும் அவங்க இருந்த சூழ்நிலை, அவங்க இருந்த என்விரான்மெண்ட்டு, அவங்க இருந்த சுற்றுப்புற சூழல் மட்டுமல்ல, அவங்க இருந்த ஒரு விதமான பதற்றம், மன அழுத்தம், அவையெல்லாம் இந்த தலைமுறையில் வரக்கூடியவங்களுக்கு இல்லாமல் பார்த்துக்கிட்டா இந்த இரத்த சர்க்கரை அளவையோ டயபெட்டிஸையோ ஆட்டோமேட்டிக்காக குறைச்சிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, அவங்க எந்த மாதிரி மன அழுத்தத்தில் இருந்தாங்க, எந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தாங்க, எந்த மாதிரி ஒரு மனிதர்களை பார்த்தாங்கங்கிறத மாற்றி ஒரு பாசிட்டிவிட்டி அதிகப்படுத்தி நெகட்டிவை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நிறைய ட்ராவல் பண்ணணும், நிறைய விஷயங்களை நிறைய மனிதர்களை மீட் பண்ணணும், நிறைய என்விரான்மெண்ட்டை மாற்றணும். அதாவது சுற்றுப்புறங்களை, வித்தியாசமான விதவிதமான இடங்களை பார்த்து மன மகிழ்ச்சியை, அந்த மன மகிழ்ச்சிக்கு ஜீனை உங்களால் மாற்றிக்க முடியும். அவங்க இருந்த அந்த மன அழுத்த சூழ்நிலையிலிருந்து விடுபட்டு உங்களுக்கு என்ற ஒரு தனி மன அழுத்தமே இல்லாத சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி கொண்டு சிரித்து கொண்டே இருந்தால் இந்த ஜீன் காரணமான மன அழுத்தம் உங்களை விட்டு போயிடுது. அந்த மன அழுத்தம் போனதுனால ஆட்டோமேட்டிக்காக ப்ளட் சுகர் அல்லது டயபெட்டிஸுக்கு சான்சஸை குறைச்சிக்கலாம், அது வராமல் பார்த்துக்கலாம், அதோடைய எஃபெக்டை அதிகரிக்காமையும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு நீங்களே ஒரு டயபெட்டிஸ் ஃப்ரீ ஆட்களாக மாற்றிக்கொள்ளலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மன அழுத்த ஜீனை மாற்றுவது தான் உங்களுடைய கடமை. அந்த ஜீனை மாற்றும்போது ஹெரிடிட்டரியாக வரக்கூடிய இரத்த சர்க்கரை அல்லது டயபெட்டிஸுங்கிற ஜீனை எதிர்த்து போராடி வென்று விடலாம். டயபெட்டிஸே இல்லாமல் மாற்றிக்கொள்ளலாம். கண்டிப்பாக உங்கள் சூழ்நிலையையும் உங்களுடைய என்வாமெண்ட்டையும் உங்களுடைய நேர்மறையான மனிதர்களையும் அப்புறம் உங்களுடைய லைஃப் ஸ்டைலையும் சந்தோஷமாகவும்
சிரித்து கொண்டும் வைத்து கொண்டிருந்தால் நிச்சயமாக இந்த ஜீன்ஸுங்கிற கான்செப்ட் இல்லாமல் டயபெட்டிஸ் இல்லாமல் வாழலாம். நன்றி, வணக்கம்.